பாரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ பாரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளாத கோலத்தை தந்தையே எந்தன் சொல்லுவோமா யாரும் காண உள்ளாத கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ நல்ல கைகளை தட்டி பாடலாமா ஆடிய துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே தகப்பனே உலகில் எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ சொல்லலாமா ஆமென் ஆண்டவரே ஆடியா ஆமென் ஆரூபியே வேளையில் ஆமென் ஆரூபியே துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே வேண்டும் தகப்பனே உலகிலே எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எல்லாரும் கைகளை உயர்த்தி என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் மீண்டுமாய் சொல்லி என் ஜீவன் எல்லை எங்கிலும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் இயேசுவே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என சுத்தம் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே ஆடியா சொல்லுங்க அருவியே ஆரூபியே வேளையில் ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ நல்ல ரெண்டு கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி
யாரும் காணாத உள் அலங்கோலம் எங்க இருக்குன்னா நம்முடைய இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கணும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரா? இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? இன்னைக்கு வெளிப்பிரகாரமாய் நம்முடைய இருதயத்தை யாரும் கணிக்க முடியாது, நம்முடைய சிந்தையை கணிக்க முடியாது. நம்முடைய ஆடைகளை பார்க்கலாம், நம்மளுடைய வெளிப்பிரகாரமான தோற்றங்களை வைத்து நம்ம எப்படிப்பட்டவர்கள் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஓ ரபானா ஷட்ட ரபா லஹந்த ரபா. தேவாலயத்தில் 2 பேர் ஜெபிக்க வராங்க. பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபங்கள் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். பரிசேயன் தன்னுடைய நீதியெல்லாம் சொல்லும்போது, வாரத்துக்கு நான் 2 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கிறேன் எல்லாம் சொன்னாலும், இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்க்கும்போது சொல்கிறேன், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் மேலே கிருபையாக இருங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை தான் கேட்டார். காரணம் அவனுடைய உள்ளம். ஆண்டவருக்கு முன்பாக அவன் நீதியை பேசலை. அநேக நேரத்தில் நம்முடைய நீதியும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆயக்காரனை போல், ஆண்டவரே பாவியான மனுஷப்பா, எனக்குள்ள ஏதாகிலும் குறைகள் இருப்போமானால் ஆண்டவர் நீர் என்னோடு பேசுங்க, நீர் என்னோடு பேசுங்க. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா? நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி, இந்த வருஷத்தின் இறுதியில் வந்துட்டோம். புதிய ஆண்டு போவதற்கு முன்பாக ஆண்டவரே, ஆண்டவரே இருதயம் உமக்கு முன்பாக செம்மையா இருப்பதாக. ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ள மற்றவரை குறித்ததான கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பான வேர் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். இந்த கசப்பான வேர் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய கிருபை நாம் இழந்து போகிறோம். நல்ல 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே யார் மேல எனக்கு கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேல எனக்கு கசப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை மற்றவர்கள் உங்கள் வார்த்தையினால் உங்களை உடைத்திருக்கலாம், வீணான பழிகளை சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு முகத்துக்கு நேராக நல்லா பேசிட்டு பின்பாக போய் உங்களை தகாத வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், உங்களை பற்றி அவதூறு பேசியிருக்கலாம். அதனால அவர்கள் மேல கசப்புகளை வைத்திருக்கலாம், அவர்களோடு பேசாம கசப்புகளை வைத்திருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன்ப்பா, ஆண்டவரை அதை நான் மறக்கிறேன், மறக்கக்கூடிய கிருபைகள் எனக்கு தாங்க, மறக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தன் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்திருந்தாலும் யோசேப்பு அதையெல்லாம் மறந்து போனார், அவர்களை சேர்த்து கொண்டார். யோசேப்பு அந்த ஸ்தானத்துக்கு உயர்வுக்கு வந்தபோது யோசேப்பு நினைச்சிருந்தா அவர்களை நல்லா பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு அதை செய்யல. கர்த்தர் அதையெல்லாம் மறக்க பண்ணினார். நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. மற்றவர்களை கை நீட்டி பேசுவது நம்முடைய வேலை அல்ல, மற்றவர்களுடைய குறைகளை சொல்லுவது நம்முடைய வேலை அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? ஓ ரபானா ஷட்டா ரபா, எல்லாரும் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா மாறணும்னா, ஆண்டவருடைய கைகளில ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா, ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா, உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற கசப்பு மாறணும், நமக்குள்ள இருக்கிற கோபம் மாறணும். வீட்டுக்குள்ளேயே நம்ம மற்றவங்களை குறித்து கசப்பு வச்சிருக்கிறோமா? ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் இருந்தா அந்த 3 பேருக்குள்ள கசப்பு இருக்கா? அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் 2 கைகளை உயர்த்தி
இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் யாராவது கூட கசப்பா இருக்கிறோமா? குடும்பத்துக்குள்ளேயே கசப்பா இருக்கிறோமா? நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராய் கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். 139 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற, என் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, வேதனையாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்குமானால் ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்துங்க. நல்ல கைகளை உயர்த்தி, சில ஆசீர்வாதத்துக்கு தடைகள், சில உயர்வுகளுக்கு தடைகள், பெரிய பெரிய காரியம் இருக்காது, சின்ன காரியம், சின்ன கசப்பு, அது பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது தடை பண்ணி கொண்டு இருக்கும். பெரிய உயர்வுகளை அது தடை பண்ணி கொண்டு இருக்கும். ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? வலது கரத்தை இருதயத்தின் மேல வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. பாவங்களினால் என் இருதயம் நிரம்பி இருக்குமானால் ஆண்டவரே நீ சுத்திகரிப்பீராக, நீ சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. மீண்டுமாய் சொல்லுங்க, உகந்த காணிக்கை, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. சொல்லுங்க, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம்மிடத்தில், தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. சொல்லுங்க, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா, ஆண்டவா உண்மை. மீண்டும் சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள்
சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா கண்களை தூய்மையாக்கும் கண்களை தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும் கண்களை சொல்லுங்க கர்த்தாவே மீண்டும் என் கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவே உம்மை பார்க்கணும் என் கண்கள் திறக்கப்படுவதாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக விசுவாச கண்கள் திறக்கப்படுவதாக தரிசனங்களை பார்க்கிற கண்கள் திறக்கப்படுவதாக தூய்மையாக்கும் கர்த்தாவே உம்மை பார்க்கணும் என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் உகந்த காணிக்கையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா அப்பா அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தோனையா சொல்லுங்க சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும் தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும் உகந்த காணிக்கையா உகந்த காணிக்கையா ஒப்பு அர்ப்பணிப்போடு ஒரு ஜபத்தோடு 2 கைகளை உயர்த்தி என ஜீவபலியாய் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே நீர் எங்களை மனைவீராக சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வை சொல்லுங்க வேண்டாத பலவீனங்கள் அவ்வப்போது வருகிற பலவீனங்கள் சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் சொல்லுங்க வேண்டாத பலவீனங்கள் என் சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக என் சிந்தையை விட்டு நீங்கி போவதாக வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்க கூடாதப்பா மடியட்டுமே உகந்த காணிக்கையா உகந்த காணிக்கையா ஒப்பு
வாசனையா முகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணுமா தேவ பிரசன்னம் நம்மை உருவாக்குகிற பிரசன்னம் ரெண்டு கைகளை உயர்த்தி அசைவாடுவே நீர் தொடுவீராகப்பா தேவ பிரசன்னமே ஒவ்வொரு வீடுகளில தேவ மகிமை இறங்குவதாக பிரசன்னங்கள் இருதயங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தானே ஆண்டவரே எங்களை உருவாக்கும். உங்க பிரசன்னம் தானே ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டு. எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க சமூகம் ஆண்டவரே எங்களை தேற்றட்டும். அப்பா, உங்க சமூகம் எங்களை பலப்படுத்தட்டும். Cleanse us, O God. எங்களை பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கிற ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. நல்ல கைகளை உயர்த்தி ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறவரே, அடுத்த ஆண்டுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அடுத்த ஆண்டு எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாள் வைத்திருக்கிற அந்த கிருபைகள், அடுத்த ஆண்டுல ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள், திட்டங்கள் ஆண்டவரே, இவர்களை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கான சுத்திகரிப்பு எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க. ஓ ரபா ஷட்டா ரபா ஹந்தா ரபா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. 2026 ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல கைகளை உயர்த்தி ஓ ரபா ஷட்டா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே. ஓ ரபா ஷட்டா ரபா ஹதா ரமா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வருஷத்தின் நன்மையினால முடிசூட்டுகிறவரே, அடுத்த ஆண்டுக்கு ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய்.
உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். பாடலாமா? உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். சொல்லுங்க, விசுவாசத்தோடு வழி திறக்கும், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. சொல்லுங்க, தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும். ஆமென். இடைஞ்சலெல்லாம் இன்றே மீண்டுமாய் சொல்லுங்க, வழி திறக்கும், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் மீண்டுமாய் சொல்லுங்க, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. சொல்லுங்க, வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம், எல்லா தடை கற்கள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படும். தடைகள் எல்லாம், தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். சொல்லலாமா? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. கூரைகளெல்லாம் வாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. அறிக்கை பண்ணுவீங்களா? ஆமென். போகுமே. என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, உன் அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். அவர் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. காலங்கள் தாமதிக்கலாம், ஏற்ற வேளையிலே கர்த்தர் செய்து முடிப்பார். தரிசனம் நிறைவேறும் என்று வாக்களித்தார். ஹல்லேலூயா. நிறைவேற்றுவார் என்று வாக்களித்தார் தேவன். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே, வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே
நடத்திடுமே. சொல்லுங்க, வாழ்க்கையே வனாந்தரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தும். கர்த்தருடைய கரம் என்னை ஆச்சரியமாய் நடத்தும். சொல்லுங்க, வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே. மீண்டுமாய் சொல்லுங்க, வனாந்திரமே வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமென். ஷாதரபகதலா. சொல்லுங்க, அவர் நிறைவேற்றுவார். எல்லா தடைகளை உடைத்து புது வழிகளை திறந்து அவர் நடத்துவார். முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிறாரே, அவர் செய்து முடிப்பார். நிறைவேற்றி வந்திடுவார். இன்று வாக்களித்தார் தேவன். சொல்லுங்க, எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். இன்று வாக்களித்தார் தேவன். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த பாடல தீர்க்க தரிசனமா பாடுங்க. வருகிற ஆண்டு நன்மையின் ஆண்டு. சொல்லுங்க, உன்னை அதிசயம் காண செய்வே, கூரைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. கூரைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. எல்லா வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். அவர் செய்வார். நிறைவேற்றுவார். இன்று வாக்களித்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன். நிறைவேற்ற வந்து உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா 2026 ஆண்டு நமக்கு அதிசயமான ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆண்டு பார்க்காத நன்மைகள் எல்லாம் கர்த்தர் பார்க்க வைப்பார். எல்லா தடைகளை உடைத்து புது வழிகளை ஆண்டவர் நமக்காக திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தும் போது அந்த பாதை ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது வனாந்தரமாய் இருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம், பாதையே இருளாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தா போதும்.
அந்த பாதையை வெளிச்சமாய் மாறிடும். வறண்டு போயிருந்தாலும் அதை நீரூற்றாய் அதை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எவ்வளோ ஜெபிச்சாலும் என் சூழ்நிலை இப்படியே தான் இருக்கு, இதே தான், அப்படி அடுத்த வருஷமும் இப்படி தான் இருக்கும் பிரதர்னு அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை, 2 கைகளை உயர்த்தி, நல்ல 2 கைகளை உயர்த்தி. போன வருஷம் போல தான் இந்த வருஷமும் இருந்துச்சு, இந்த வருஷமும் அடுத்த வருஷம் போல, புது வருஷமும் இப்படி தான் இருக்க போகுது. அப்படி நீங்களாவே சூழ்நிலைகளை வைத்து வருஷம் இப்படி தான் இருக்கும், என் லைஃப் இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க, என் பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும், நான் முன்னேற முடியாது. அட போங்க பிரதர், வாழ்க்கையில் துவண்டு போயிட்டு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், உங்கள் விசுவாசத்தையே இழந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிடித்து அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்ற காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி, முடிஞ்சா எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று, முடிந்தால் எழும்பி நின்று 2 கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல வந்து நிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை கண்ணோக்கி பாருமே. ஓ ரபா தடா ரபா ஷதரபா, ஓ ரதலமா ஷதரியாலதனமா. ஹல்லேலூயா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு போதும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழிதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கியவர் உன்னை மறவா. மீண்டுமாய் சொல்லுங்க, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கியவர் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கியவர் உன்னை மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அதிசயம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா அவர் மறவா. மனிதன் அல்ல, மறந்து போக மனிதன் அல்ல, உருவாக்கினவர் நிச்சயம் நடத்துவார். இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா.
எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கியவர் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மீண்டுமாய் சொல்லுங்க, மறவார், இயேசு மறவார். நான் உன்னை எப்படி மறப்பேன்? இதோ என் உள்ளங்கையில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. உருவாக்கினவர் உன்னை மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் ஒளிந்து போனாலும் நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கினவர் உன்னை மறவார். ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் மாலைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் வாக்கு உரைத்திருக்கிறாரே. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தையோ ஒரு நாள் ஒளிந்து போகாது. நிச்சயம் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்ல, கைவிட மனிதன் அல்ல. மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம். மனிதர்கள் வாக்கை கொடுத்து சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களும் மாறி இருக்கலாம். வார்த்தையில தவறி போயிருக்கலாம். மனிதர்கள் மாறுவார்கள். கர்த்தரோ ஒருபோதும் மாறாதவர். கர்த்தரோ ஒருபோதும் மாறாதவர். தாவீது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய சந்ததியை அவர் கைவிட்டதில்லை. நீதிமானுடைய சந்ததியை அவர் மறந்து போகவில்லை. அப்பத்துக்கு இருந்து திரிகிறதை நான் காணவில்லை. அவர் நடத்துகிறார். நீங்க நீதிமானாய் நடக்கும் போது நம்மை மாத்திர ஆண்டவர் நடத்துகிறதல்ல, நம்முடைய சந்ததியையும் அவர் நடத்துகிறார். தலைமுறை தலைமுறையாய் நடத்துகிறவர். தலைமுறை தலைமுறையாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா! எத்தனை நல்ல ஆண்டவர். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை இருந்து எங்களை ஆராய்ந்து கொள்ளும் ஆண்டவரே. இன்னுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஸ்திரப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும் ஆண்டவரே. நீர் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.